தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த நீட் எக்ஸாம் எழுத மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 13ஆம் தேதி இன்னைக்கு, நாளைக்கு 14ஆம் தேதி ஜூன் மாதம். இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி என்டிஏ தரப்புலேருந்து நமக்கு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 14ஆம் தேதினா 14ஆம் தேதி தான் வரணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது. மேபி அது இன்னைக்கு நைட்டே கூட ரிலீஸ் ஆகலாம். 14ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணால் நமக்கு நீட்டோடைய ரிசல்ட் அப்படின்றது வெளியாகும். ஸோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி நீட்டோட ரிசல்ட் வெளியாகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு ஒரு மார்க் இருக்கும். அது எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 127 அந்தளவுக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் 108 இருந்தது. 108 இருந்தாவே நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம். 127 இருந்தால் போன வருஷத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. இந்த வருடம் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்தது, நிறைய இஷ்யூ இருந்தது அப்படின்றதுனால இதனுடைய பர்சன்டைல் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. 127 அல்லது 130 அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக வரும். அப்படி வந்ததுனாவே நீங்கள் எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. ஸோ இதில் நீட்டுடைய ரிசல்ட் வரும்பொழுதே நமக்கு கூடவே ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபைனல் ஆன்சர் கீ, உங்களோட நீட்டுடைய ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே ரிசல்ட் வெளியிடும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்ம கையில் வந்துடும். இதை நீங்கள் அந்த நீட் ஸ்கோர் கார்டு கையில் எடுத்துக்கிட்டு யாரால நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு, அவங்க இதுக்கு மறுபடியும் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த நீட்டோட ஸ்கோர் கார்டை மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கூடுதலாக நமக்கு ஆல் இண்டியா கோட்டாக்குரிய அப்ளிகேஷன் அப்படின்றது விரைவில் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுன்றது நம்ம ஒரு டெமோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.